இன்னைக்கு ஆராதிக்கிற தேவன், அவரின் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு சொல்றாரு, அந்நாளிலே அதை நான் என்ன பண்ணுவேன், காண்பேன். இயேசு ஒருத்தர் பிறப்பாருப்பா, அவர் உன்னுடைய பாவத்தை சுமப்பாருப்பா, அவர் உனக்காக அடிக்கப்படுவாருப்பா, அவர் மரிப்பாருப்பா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறத நீ பார்க்கறியோ இல்லையோ, ஆவியில நான் என்ன பண்றேன், யோபுவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தவர் மட்டுமல்ல, நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய ஆவியை என்ன பண்ணுங்க, உயிரடைய செய்யுங்க. நினைச்சு பாருங்க, ஆவியில இன்னைக்கு நிறைய பேத்துக்கு சமாதானம், கலக்கம். சில பேரை பார்த்தாவே வீட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சௌக்கியம் உண்டாவதாக. நம்ம வாழ்ந்திருக்கும்படியாக தான் அவர் மரித்திருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சுகித்திருக்கும்படியாக தான் அவர் மரித்திருக்கிறார். நீங்க வாழ்க்கையை நல்லா வாழணும், நீங்க கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுக்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். அந்த மரித்து போன ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ வாழு. பக்கத்துல அப்ப சொல்லி வாழ்ந்திருப்பான், நல்லா வாழுவீங்க பிரதர்.